ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேத வசனம் பார்ப்போம். அது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 ஒரு சில வசனங்களை பார்ப்போம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். 9வது வசனம், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். 10வது வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேகர் வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவர்களை விட்டோடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி விசுவாசத்தில் நல் போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ஆமீன். இப்ப நம்ம இந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில நம்ம எதுக்காக ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ பணம் சம்பாதிக்கணும், ஒரு வீட்டை கட்டணும், கட்டினது உடனே நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம செட்டில் பண்ணிட்டோம், நம்ம பிறந்த பயனை அடைந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதையோ ஒன்று சம்பாரிச்சு நம்ம வீட்டை கட்டுறதுக்காகவும் பொருளை சேர்க்கறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓடிட்டே இருக்கோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலின் வழியாக என்ன சொல்றாரு அப்படின்னா, நீயும் தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஆமீன். இப்ப சாந்த குணம் எப்ப நம்மளுக்கு வரும் அப்படின்னா, எல்லாவற்றையும் நிறைவாய் பார்க்கும் பொழுது, எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னும் பொழுது ஒரு வெற்றியை நோக்கி பயணித்து நம்ம அதை கிடைக்கும் தருவாயிலே நம்மளுக்கு சாந்தம் என்ற மனநிலை நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக போராடுறோம், நம்ம உழைக்கிறோம், உழைத்ததின் பயனாக நம்ம பெற்றிருக்கிற நன்மைகளை நாம் முழுமையாக பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன வரும், ஒரு சாந்தம் கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும். அப்போ நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்ம முழுமையாக நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று 10வது வசனத்தில் பார்க்குறோம். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை தாங்களே என்ன பண்றாங்க, உருவ குத்தி கொள்கிறார்களாம். பணம் பணம் பணம். இப்ப எல்லாரும் என்ன உலகத்துல என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, பணம் இருந்தாதான் மனுஷன் மதிப்பான், பணம் இல்லைன்னா மனுஷன் மதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு உலகத்துல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அது கிடையாது. உலகத்தில் இருக்கிறவர்களை நாம அவர்களோடு நம்ம ஒன்றித்து போக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்னது போல வேறு பிரிக்கப்பட்டவர்களா இருக்கிற நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற அப்படின்னாலே பணம் தான் எனக்கு முக்கியம், நான் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை நான் விட்டுருவேன், நான் பணத்து மேலதான் என்னுடைய நம்பிக்கை வைப்பேன், பணம் இருந்தா எல்லாத்தையும் நான் செஞ்சிட முடியும் அப்படின்னு ஒரு கனவுல நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து இன்னையோட அதை விட்டுருங்க. நீங்க எப்ப பணம் தான் முக்கியம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ, பணம் என்ன பண்ணதான் உங்களை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலக்குதான். நீங்க ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு உங்களை விலக்கி கொண்டு போயிடும். அப்ப நீங்க ஆண்டவர் விட்டு விலகும் போது என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் உங்களுக்கு நிம்மதியே இருக்காது, உங்களுக்கு சமாதானமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. விசுவாசம் என்பது என்னன்னா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் இந்த மலையை பார்த்து இது தகர்ந்து போக கிடவுது என்று நான் சொல்லும்போது, அதாவது உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், அவர் மேல் நான் நம்பிக்கையா இருக்கும்போது கண்டிப்பாக என்னுடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார் அப்படின்ற விசுவாசம் நம்ம வைக்கணும். இதுக்கு மாறாக நம்ம பணத்து மேல நம்ம வைத்தோம்னா, பணம் இருந்தா எல்லாத்தையும் நம்ம வாங்கிட முடியும், எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் பணம் வைத்திருக்கிறார்கள், மனதில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில இருக்கிறார்கள். கோடி கோடியாக பணம் இருக்கிறது அவர்களால் செலவு பண்ண முடியாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பெரிய அரசியல்வாதிகள் எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு தெரிந்த ஒரு அரசியல்வாதி எத்தனையோ பல லட்சம் கோடி அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனாலும் மரண தருவாயில் அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லாமல் என்ன பண்ணாங்க, மரித்து போனாங்க. அவங்களுடைய பொருள், அவங்களுடைய இது எல்லாத்தையும் அந்த கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. நம்ம எதுக்கு பணத்தை வச்சு நம்ம மக்களை எடைப்படுகிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு சில பேர் பேசுறாங்க, பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க, பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க, உறவுகள் வராது அப்படின்லாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பணம்
நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க பணம் இருந்தால் உறவுகள்லாம் நம்மள்ட்ட தேடி வரும்னு சொல்லிட்டு. மதியாதர் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்கு. நீங்கள் எவ்வளோ தான் பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் சொடுக்கு போட்டு கூப்பிட்டாலும் யாரும் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. நீங்கள் தன்மையாக இருக்கணும், அன்புள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் அன்பை, ஆண்டவர் சொல்லி கொடுத்த அன்பை, உன்னை போல பிறரை நேசி என்று சொல்கிற அந்த இருதயம் உங்களுக்கு இருந்து நீங்கள் தாழ்மையாக அவர்களை கூப்பிட்டு நீங்கள் விருந்து வைத்தாலோ, நீங்கள் பணிவிடை செய்தாலோ, அவை எவ்வளோ ஏழ்மைக்காரர்களாக இருந்தாலும் அதை உண்மையாக ஏற்றுக்கொள்வார்கள். என்னுடைய உறவு, என்னுடைய ரத்தம் என்று சொல்வார்கள். ஆனால் நம்மள்ட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு அதிகாரத்தின் பேரில், ஆணையின் பேரில் நீ வா என் வீட்டுக்கு வா, சாப்பிட வா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. உண்மையாகவே நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தேன்னா எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை காலுக்கு கீழே வச்சுட்டு, ஆண்டவரே உண்மை நான் உயர்த்துகிறேன், உண்மை உயர்த்தி பிடிக்கிறேன், நீரே எல்லாம் எல்லாமாக இருக்கிறேன், நீரே என்னுடைய கஜனாவாக இருக்கிறேன், நீரே என்னுடைய சொத்தாக இருக்கிறேன், நீரே எல்லாவற்றின் அதிபதியாக இருக்கிறேன். இந்த பணம் மனிதன் படைத்தது, இதுக்கு நான் என்றைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவரே நான் உண்மையே பிடிச்சிக்கணும், உமக்காய் நான் வாழணும், நீங்கள் தான் எனக்கு ராஜா, நீங்கள் தான் என்னுடைய அசட்டு. நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைத்து பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் சர்வசாதாரணமாக மாற்றிப்படுவார். இப்போ நம்ம பணத்தை நோக்கி நம்ம போனோம்னா, பவுல் சொல்றாரு, நம்ம பணத்தை நோக்கி நம்ம போனோம்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி நம்ம சர்ச்சைக்கு போக மாட்டோம். இப்போ பணம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வச்சுட்டு எங்கே போகலாம், எங்கே சாப்பிடலாம், நம்ம சர்ச்சைக்கு ஒழுங்காக போக மாட்டோம், நம்ம ஐக்கியத்தில் இருக்க மாட்டோம், சகோதர அன்புல இருக்க மாட்டோம், மேட்டுமை நம்மளுக்குள்ள வந்துடும், சமாதான குலைச்சல் இருக்கும். அப்போ சமாதானம் இல்லாத ஒரு வீட்டில் நம்ம எப்படிங்க வாழ முடியும்? பணம் மட்டும் இருக்கு, ஆனால் வீட்டில் சமாதானம் இல்லை. நான் ஒவ்வொரு டைம் நினச்சி பார்ப்பேன், ஆண்டவர் எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டாரு, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனாலும் சமாதானம் இல்லையே, நான் எங்கேயோ விட்டுட்டேன், ஆண்டவரை நான் பின்தொடர்றதை எங்கேயோ விட்டுட்டேன். நான் யோசிச்சு பார்த்தாலும் தெரியும், பணம் என்னை என்னது, என் கண்ணை மறைக்கிறது. நான் மேட்டுமையான எண்ணங்கள் எனக்குள்ளே வந்துடுது. நான் எவ்வளோ காசு வச்சுருக்கேன், நான் இன்னைக்கு காரில் போகிறேன், நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்குள்ள அந்த இருதயத்தில் அந்த எண்ணம் வந்துடுது. அப்போ ஆண்டவர் திருப்பி சொல்கிறாரு, நீ ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து வந்த, நீ அதை நினைத்து பாரு, அதை நினைத்து பார்த்து எனக்கு நன்றி சொல்லு, இது எல்லாத்தையும் கொடுத்தது நான் தான். அப்போ நீ என்னை பின்பற்று, என் மேல் விசுவாசமாயிரு, அப்போ உனக்கு நீ கேட்கிற சமாதானமும் சந்தோஷமும் உனக்கு நிறைவாய் கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா, பணத்து பின்னால ஓடக்கூடாதுங்க, பணம் வைத்திருக்கிறவங்க பின்னாலையும் போகக்கூடாது. நீங்கள் முதல்ல பணம் நம்மளுக்கு ஆபத்துக்குரிய ஒரு விஷயம்னு சொல்லி நீங்கள் என்னைக்கு முடிவு எடுக்கிறீர்களோ அப்போ முழு ஆசீர்வாதத்தை, முழு சமாதானத்தை, முழு சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். அதனால் சிலர் இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்கிறார்களாம். நீங்கள் கத்தி வச்சுருக்கீங்க, பணமும் கத்தியும் ஒன்று தான். நான் எப்படி பார்க்குறேன்னா, பணமும் கத்தியும் ஒன்று. நீங்கள் பணத்தை வச்சுருக்கீங்க, நிறைய ஜுவல்ஸ் போட்டிருக்கீங்க, போட்டுட்டு நீங்கள் நைட்டு ஒரு 10 மணிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் கடத்தரவு போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு வர முடியுமா? நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் பணம் படைத்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் இல்லாத நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுங்களா? அங்கே திருட்டு நடக்கும், அங்கே உங்கள் வீட்டை உடைப்பாங்க, உங்கள் பீரோவை உடச்சி எடுத்துகிட்டு போவாங்க. ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்லேயே எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்க, திருடன் வந்துட்டு போனால் கேஸ்லாம் போட்டாங்க. ஆனாலும் நாங்கள் அதை வாபஸ் வாங்கிட்டோம். என்ன பிரச்சனைனா, இவங்க டீச்சர் வீடு தானே, இவங்கள்ட்ட நிறைய காசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கே வந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் பெரிய சாட்சி நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லணும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஜுவல்ஸ் இருந்துச்சு, ஆனால் பீரோ உடைச்சான், திருடுனா, எல்லாம் பண்ணுனா. ஆனாலும் நாங்கள் ஆண்டவரையே நம்பி இருக்கிறபடினாலே பிள்ளைங்களோட தோடு சின்ன சின்ன இதெல்லாம் நாங்கள் வைத்திருந்தோம். அது என்ன ஆயிடுச்சு, இவன் எடுத்த ஸ்பீடில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சதுனால அது ஓடி போய் சேஃப்டி லாக்கரில் ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துருச்சு. இவன் எல்லாத்தையும் எடுத்தான். கிட்டத்தட்ட ஒரு 3-4 பவுன் கிட்ட அந்த தோடில் இருந்திருக்கும். அதை அவன் எடுக்கவே இல்லை. நாங்கள் எல்லாம் கேஸ்லாம் கொடுத்தோம், இதுமாதிரி காணா போயிடுச்சுன்னு எல்லாம் சொல்லிட்டோம். ஆனாலும் நாங்கள் கடைசியாக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஜாமான்லாம் எடுத்து வச்சிருங்கன்னு போலீஸ் சொன்ன பிறகு நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சோம். எடுத்து வைக்கும்பொழுது மிஸ்ஸஸ் ஓடி ஹலோன்னு கத்துனாங்க. நான் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்தேன். நைட்டு 9:30 மணிக்கு கண்ணீரோடு தான் இருந்தேன். ஆனாலும் என்னை ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க. நான் என்னப்பா குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு குளிச்சுட்டு பார்க்கும்போது, இங்கே பாருங்கள், நம்மளுடைய நகை எதுவுமே காணா போல, இது பத்திரமா இருக்குது, ஆண்டவர் திருடனுடைய கண்ணை மறைத்து விட்டார், ஆண்டவர் இதை காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் எப்படி ஒன்றுத்துக்கும் உதவாத நம்மளை என்னை ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது அவர் சர்வசாதாரண வீட்டையே பேக் கேட்டு உடைச்சிட்டு எங்களோட பீரோ சாவி அதையே வச்சுட்டு போனோம். அதை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு
இதை விட பெரிய சாட்சி என்ன தெரியுங்களா? இதை விட ஒரு பெரிய சாட்சி என்ன தெரியுங்களா? நான் ப்ரோக்ராம் போகிறதுக்காக ஒரு 10,000 rupees அட்வான்ஸ் வாங்கி என்ன பண்ணியிருந்தேன், ஒரு பேக்கில் வச்சுருந்தேன். அது எப்பயுமே பேக்கில் சேஃப்டி பேக் உள்ளார வச்சுருப்பேன். அந்த பேக்கை தலைக்கீழே கொட்டி அதில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட் எல்லாமே கீழே கிடக்கு. ஆனாலும் இவங்க குளிச்சுட்டு வந்து இது ஓகே, இந்த நகை கிடைச்சோன்னே எனக்கு சந்தோஷம், எனக்கு ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. ஒருவேளை அந்த நான் போலீஸ்கிட்ட சொல்லும்போது அந்த பேக்கில் இருக்கிற பைசாவும் போயிடுச்சுன்னு தான் நான் சொன்னேன். ஆனாலும் நாங்கள் வந்து பார்க்கும்போது சேஃப்டி லாக் அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணது அதில் 10,000 rupees இருந்துச்சுங்க. இது பெரிய சாட்சிங்க, பெரிய சாட்சி. ஆண்டவர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்துகிறார். அவரை நாம் பிடிச்சிட்டு இருக்கும்போது, அவரை நாம் இருக்கமா அவர் மேலே பற்றுதலாக இருக்கும்போது, அவர் மேலே விசுவாசமாக இருக்கும்பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். பணத்து மேலே பணம் மனுஷன் படித்தது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இந்த உலகம் உங்களை அப்படிதான் சொல்லும், நீங்க பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம். நீங்க பணத்தை வெறுத்து பாருங்க, ஆண்டவர் உங்க பின்னாடி அதை வர வைப்பார். அப்படியாக இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரோட பிள்ளையாக இருப்போம். நம்ம அவர் மேல விசுவாசமா இருப்போம். அவரு கொடுத்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். விசுவாசத்தினாலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவரமாய் இருப்பாயாக. அப்ப நம்ம அநேருக்கு முன்னாடி நம்மளுடைய சாட்சியை சொல்லணுங்க. ஆண்டவர் எங்களை எப்படி உயர்த்திருக்கிறார், எப்படி இன்றைய அளவு எங்களை உயிரோடு வைத்திருக்கிறார். நேற்று கல்லு தடுக்கி விட்டு எத்தனையோ பேர் மறித்து போயிருக்கிறார்கள். காசு இருக்கு, எல்லாம் இருக்கு, அவங்களால அவங்கள குணப்படுத்த முடியல. எவ்வளவோ பண காசு வச்சிருந்தாலும் அவங்களை குணப்படுத்த முடியல. ஆண்டவர் கொடுத்த இந்த ரட்சிப்பை, ஆண்டவர் கொடுத்த இந்த உடலை நம்ம நல்லா பத்திரமா பார்த்துப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவரோட அன்பை இப்பொழுதே போதிப்போம். இப்ப இருக்கிற உலகம் நம்ம பிள்ளைகளை வேறு பிரித்து அழைத்துட்டு போய் உலக வாழ்க்கையில அவங்களை தவிக்க வச்சிரும். அவங்க அனாதையாக்கப்படுவாங்க, அவங்களுக்கு யாரும் இல்லாம போயிடுவாங்க, அவர்களை ஏமாற்றப்படுவார்கள். இப்படியாப்பட்ட எச்சரிக்கையை பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகளுக்கு உணர்த்தணும், சொல்லணும். இப்படி சொல்லி செஞ்சோம்னா நம்ம பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள், விசுவாசத்தின் வாழ்க்கைக்குள்ளாக வருவார்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நமக்குன்னு ஒரு மகிமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த மகிமையை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மளை அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. பணத்து பின்னாடி நம்ம போக வேண்டாம், பொருள் பின்னாடி போக வேண்டாம். நீங்க ஆண்டவரை முக்கியமானவர் என்று ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து, அவர் எனக்கு எல்லாமுமா இருக்கிறார், அவர் எனக்கு கொடுப்பார் என்று நீங்க அவர் மேல் நீங்க நம்பிக்கை வைத்தால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள். இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலியமா நம்மிடம் பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.